Taste the Daily. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறை 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முக்கிய அருவிகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. அவலாஞ்சியில் 34 சென்டிமீட்டர் மழை பொழிவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு. அணைக்கு நீர்வரத்து 7100 கனஅடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 75 அடியாக உயர்வு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. அல்லாவின் புனித மாதத்தில் நோன்பிருந்து முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசேனின் வீர மரணத்தை நினைவு கூறும் இஸ்லாமிய பெருமக்கள். நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசேனின் நினைவை அனுசரிக்கும் விதமாக நடைபெற்ற முஹரம் துக்க பேரணி. உடலை காயப்படுத்திக் கொண்ட ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய காவல் ஆய்வாளர் சண்முகம் உட்பட 7 பேர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். 74 உயிர்கள் பறிபோன நிலையில் கண் கெட்ட பிறகு விடிய அரசு சூரிய நமஸ்காரம். 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷனில் பருப்பு பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மின் கட்டண உயர்வா என காட்டமான கேள்வி. விடியா திமுக அரசு மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். மின் கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக முடங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மின்கட்டண உயர்வு கடுமையான பாதிப்பு, இதுக்கு முன்னாடியே இன்றைக்கு கடுமையான பாதிப்பு. குறிப்பாக இங்கே கோயம் மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழிலெல்லாம் கடுமையாக இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு எல்லாமே. கண்டிப்பாக இந்த மின்கட்டண உயர்வை இந்த அரசு வாபஸ் வர வேண்டும். கரூரில் சிவில் வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக சவால். தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை சம்பவங்களை திசை திருப்ப எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் விடியா அரசு. ஓமன் கடலில் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்த விபத்தில் நீரில் மூழ்கிய 13 இந்தியர்கள். இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் உள்பட 16 பேரை தேடும் பணி தீவிரம். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் 1000க்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. கர்நாடகா, கேரளாவில் டெங்கு காய்ச்சல் விஸ்வரூபம் காட்டி வரும் நிலையில் விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்திலும் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குழந்தை விற்பனை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த அனுராதா தொடர்புடைய இடங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை. 2023ஆம் ஆண்டு அனுராதா கைதான நிலையில் விடியா அரசின் சுகாதார அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வரும் அவலம். சென்னை ராயப்பேட்டையில் 14 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற சொகுசு கார் மோதி 5 பேர் காயம்.
நண்பர்களுடன் சேர்ந்து காரை ஓட்டி சிறுவன் செய்த விபரீதத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையத்தின் குழு நேரில் ஆய்வு. விடியா அரசு அதிகாரிகளையும் இக்குழுவினர் சந்தித்து விசாரணை நடத்த உள்ளதாக தகவல். கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நோயாளிகள். வாந்தி மயக்கத்துடன் அனுமதிக்கப்பட்ட தங்களுக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என புகார். விழுப்புரத்தில் கொட்டும் மழையிலும் அரசு பேருந்துகளின் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென விடியா அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலரின் சகோதரர் பாலியல் தொல்லை அளிப்பதாக இளம்பெண் குற்றச்சாட்டு. திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பழகிய போது எடுத்த அந்தரங்க வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக கூறி மிரட்டி வருவதாகவும் வேதனை. நாங்கள் ஏழை குடும்பம் தான். அவன் தான் டிஎம்கே கட்சியில் இருக்கான். பணம் வசதி எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதனால என்னால் எங்கே போனாலும் செல்வபுரம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், போத்தனூர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எதுவுமே எடுப்படல. இப்போ நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு போய் 2 நாள் ஆச்சு. எனக்கு கால் எதுவுமே வரல. இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்து இவங்க நான் தகவல் இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ என்னை உடல் ரீதியாக மன ரீதியாக பிளாக்மெயில் பண்ணி என்னோட வீடியோ எல்லாமே அவன் வச்சு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிட்டு வரான். தூத்துக்குடி அருகே இடப்பிரச்சனை விவகாரத்தில் போலீசார் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட நபர் மனமுடைந்து காவல் நிலையம் முன்பு பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. ஒரு கேஸ் கூட கிடையாது. என்ன கூட்டு வயாம தொந்தரவு பண்றாங்க. நான் சாப்பிட தவிர வேற என்ன செய்ய முடியும்? எனக்கு நாங்க தெருவில் பிறந்து தப்பா? தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழ்நாட்டில் பிறந்து தப்பா? மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கடந்த 11ஆம் தேதி அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் மனைவி பலியான நிலையில் தற்போது கணவரும் பலி. விடியா ஆட்சியில் இரட்டை கொலை நடந்து 6 நாட்களாகியும் கொலைக்காரர்களை பிடிக்க முடியாமல் திணறும் ஏவல் துறை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அருகே காராமணிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் துப்பு கிடைக்காமல் காவல்துறை திணறல். தமிழகத்தில் நிகழ்ந்த பல்வேறு கொலை சம்பவங்களில் கொலையாளிகளை கைது செய்ய முடியாமல் விழி பிதுங்கி நிற்கும் பொம்மை முதல்வரின் உள்துறை. கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எரித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக சிறுவனிடம் தாயிடம் விசாரணை. கொலை சம்பவம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் எந்தவித துப்பும் கிடைக்காமல் போலீசார் திணறல். அரக்கோணம் அருகே பண்ணை மேற்பார்வையாளரை கம்பி மற்றும் சுத்தியலால் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் 3 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பூந்தமல்லி அருகே மனைவி படி தாண்டியதால் 5 வயது மகளை கொன்று தந்தை தற்கொலை.
மனைவி பிரிந்து சென்றுவிட்ட அவமானம் தாங்காமல் நிகழ்ந்த விபரீதம். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. 3 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கிய நிலையில் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதால் பெற்றோர் கலக்கம். சேலம் நகர பேருந்து நிலையம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி அருகே மாணவிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட போதை நபரால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நபரை சிறையில் அடைக்காமல் விடுதலை செய்து கடமையாற்றிய ஏவல்துறை. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி ரயிலில் கொண்டு வந்த ஹவாலா பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நபரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 9.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3 கிலோ வெள்ளி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் கைது. ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவியை காதலிப்பதாக கூறி ஏமாற்று நாடகம். வாணியம்பாடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் பயன்படுத்திய 7 மாணவர்கள் 1 வாரம் சஸ்பெண்ட். விடியா ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தால் பள்ளி மாணவர்களும் சீரழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக ரெய்டில் கணக்கில் வராத 90,000 ரூபாய் பறிமுதல். விடியா ஆட்சியில் அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடு நிலவி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோமசுந்தரேஸ்வரர் கோயிலில் உண்டியலை உடைத்து கொள்ளை. இரவு காவலர் இருந்தும் கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 21,000 கன அடியில் இருந்து 22,000 கன அடியாக அதிகரிப்பு. பரிசல் ஓட்ட தடை விதித்ததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பரிசல் ஓட்டிகள். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழை காரணமாக கடையம் அருகே உள்ள ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 100 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்வு. மணப்புரம் ஸ்ரீ மகாதேவர் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியதால் பக்தர்கள் வாட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் குடியிருப்புகள் பகுதிக்குள் சூழ்ந்த மழைநீரால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. 4 தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழை பாடந்துறை பகுதியை மூழ்கடித்த நிலையில் எட்டி பார்க்காத விடியா அரசு அதிகாரிகள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கர்நாடக அணைகள் நிரம்பியதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து உபரிநீர் திறப்பால் நிரம்பி வரும் மேட்டூர் அணை. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து பாதியாக குறைந்து தாறுமாறாக எகிரிய விலையால் இல்லத்தரசிகள், உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. வேலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்து ஒருவர் படுகாயம். விடியா ஆட்சியில் நடைபெறும் பாதாள சாக்கடை பணிகளால் பள்ளத்தில் விழுந்து பலி மற்றும் படுகாயம் அடையும் சம்பவங்கள் அதிகரிப்பு. பெருந்துறை வழியாக சென்று கொண்டிருந்த காரில் கேஸ் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து. காரை உடனடியாக நிறுத்தி ஓட்டுநர் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் ஆடி மாத துவக்கத்தை முன்னிட்டு சமயபுரத்தில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம். குடும்பத்துடன் அம்மனை வழிபட்டு சென்ற பெண்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இந்து முஸ்லிம் இணைந்து பங்கேற்ற அல்லாசாமி பூக்குழி திருவிழா.
நல்லிணத்திற்கு முன்னோடியாக சுமார் 350 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் வினோத திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் ஆடி மாத தொடக்கத்தை முன்னிட்டு மல்லிகைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 19ஆம் தேதி முதல் ஆடி வெள்ளியன்று மேலும் விலை அதிகரிக்கும் என பூ வியாபாரிகள் தகவல். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே தெரு நாய்களால் குதறப்பட்ட 18 மாத குழந்தை சிகிச்சை பலனளிக்காமல் பலி. வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை பறிகொடுத்து கதறிய பெற்றோர். ఆటోలో వేసుకోవాలా అన్న ఆటోలో వేసుకోవాలా ఆటోలో వేసుకోతే మీకు గ్యారంటీ ఇస్తారు ఏం కాదని చెప్పేసి ఆగాగు చిన్నపిల్ల హాస్పిటల్ ఉంటే సేఫ్ ఉంటుంది అని చెప్పి படித்து பட்டம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ பன்னாலால் சாக்கியா பேச்சால் பரபரப்பு. மும்பையைச் சேர்ந்த காய்கறி வியாபாரியின் மகன் சிஏ தேர்வில் தேர்ச்சி. மகனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்த காய்கறி வியாபாரியான தாய். ஜெர்மனியின் ஹெர்சிங் பகுதியில் வசித்து வந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரின் முன்னாள் தலைமை வடிவமைப்பாளர் குத்தி கொலை. கொள்ளை சம்பவத்தை தடுக்க முயன்ற போது மர்ம நபர்கள் கொலை செய்து தப்பி ஓட்டம்.